இதற்கு முன்னாடி இருந்த வீடியோல கிளியோபாட்ராவோட மர்மங்கள், எகிப்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள சம்பந்தங்கள் போன்ற பல விஷயங்களை பேசியிருந்தோம். இப்போ அதோட 3வது பார்ட் தான் இது. அதாவது எகிப்தியர்கள் மறைக்கப்பட்ட உண்மைகள். அதாவது நிறைய விஷயங்கள் ஈஜிப்ட பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயம் இப்போ உங்ககிட்ட சொன்னா நீங்க பயங்கரமா ஷாக் ஆவீங்க. அது என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. எகிப்தியர்களுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும். என்னது பூனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூனைய வீட்டுல ஒரு ஆளாவே பார்த்திருக்காங்க. அதாவது பூனைய சரியா பராமரிக்காம விட்டவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க எகிப்தியர்கள். இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 80,000 பூனையோட சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே மம்மிஃபைட் பண்ணி. பூனைக்கு கூட மம்மி பண்ணி வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது உண்மைதான். ஏன்னா எகிப்திய கடவுள்கள்ல பூனை அப்படிங்கிற இந்த விலகும் ஒரு கடவுளாக தான் பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு உண்மையான செய்தி. எகிப்திய ஆண்ட மன்னர் டூட்டன்காமன். இவரோட பேரை கேட்டாவே எகிப்தியர்கள் எல்லாம் ஆடி போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவரோட மம்மியை எடுத்த போது அதுல வேலை செஞ்ச 6 ஆர்கியாலஜிஸ்ட் மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட்ல சம்பந்தப்பட்ட எல்லாருமே இப்ப யாருமே உயிரோட இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன்னா அந்த மம்மியை திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மம்மி மேல இதை திறக்காதீங்க, இது சாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா ஆர்கியாலஜிஸ்டோட மிகவும் அந்த கடின திறமையால திறக்கப்பட்டு நிறைய செய்திகளும் வெளியே வந்துச்சு. இருந்தாலும் சாபம் விடலை இல்லையா? அதனால இந்த ப்ராஜெக்ட்ல சம்பந்தப்பட்ட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடைசி ஆர்கியாலஜிஸ்ட், கடைசி உயிர் அவர் கூட இருந்தப்ப எழுதின லெட்டர் தான் இப்ப உங்ககிட்ட காமிக்க போறேன். இந்த மம்மிய தெரியாம திறந்துட்டேன், என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு இந்த மம்மிய ஆராய்ச்சி பண்ணதுதான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. பொதுவாவே கோவில்கள் எதுக்கு கட்டப்பட்டிருக்கோம்? சாமி கும்பிடுறதுக்காக, பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்காக. பிரமிடை எதுக்கு கட்டினாங்க? சடலங்களை உள்ள வைக்கவா, மம்மியை உள்ள வைக்கவா, இல்ல போன வீடியோல சொன்னனே கடவுள்களா கும்பிடவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. எகிப்தியர்களோட அறிவு இப்போ இருக்கிற மாடர்ன் அறிவுகளை விட எவ்வளவோ மேலு. ஒரு சயின்டிஸ்ட் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஒரு டப்பாவையும் முக்கோணத்துல இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் டப்பாவையும் தனியா எடுத்து வைக்கிறாரு. அதுக்குள்ள 2 பழங்களையும் எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற டப்பாவை திறந்து பார்த்தா பழங்கள் எல்லாமே அழுகி போயிருக்கு. ஆனா இதுல ஆச்சரியக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற டப்பாவை திறந்து பார்த்தா பழங்கள் அழுகாம, அதுவும் கொஞ்சம் தான் அழுகிருக்கு, ரொம்ப அழுகாம இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிருக்காங்க சயின்டிஸ்ட். இதுல இருந்து என்ன தெரியுது? பிரமிட் கட்டினது வெறும் மம்மியை புதைக்கிறதுக்காக கிடையாது, மம்மியெல்லாம் அழுகாம இருக்கணுங்கிறதுக்காக அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க எகிப்தியர்கள். எல்லாருமே கிளியோபாட்ராவை பேரழகி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் கூட போன வீடியோல அவங்க பேரழகி, பேரரசின்னு சொல்லியிருப்பேன். ஆனா கிளியோபாட்ராவோட மம்மி கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்பட்ட விஷயத்துல கீழே ஒரு சில காயின் மற்றும் கிளியோபாட்ராவோட ஸ்டாச்சூஸ் கிடைச்சோடனே அதை ஏஐ பண்ணி பார்த்தா இப்படியா இருந்தாங்க கிளியோபாட்ரா? அப்ப கிளியோபாட்ரா அழகே கிடையாதா? சும்மா ஊரை ஏமாத்த இவ்வளவு பேசிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசப்படும் போதுதான் ஒரு விஷயத்த ஆர்கியாலஜிஸ்ட் முன்வைக்கிறாங்க. அரசியை பார்த்து நாடுகளும் மக்களும் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் அழகாக இருந்தாலும் காயின்லயும் ஸ்டாச்சுஸ்லயும் என்ன அசிங்கமா பயங்கரமா என்ன சித்தரிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி கிளியோபாட்ராவே சொன்ன மாதிரி ஒரு வாய் தகவலும் இருக்கு. வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஈஜிப்ட் சொன்னாவே நான் தமிழர்களோட கனெக்ஷன் வச்சு நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஆனா கடவுள்களுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? விஷ்ணு, சிவன், துர்கா, இப்படி நான் சொல்ற எல்லா கடவுள்களும் ஈஜிப்ட்லயே இருக்காங்க. இப்போ நான் காட்டுற இந்த போட்டோ எல்லாமே இந்திய கடவுள்களும் இருக்காங்க, ஈஜிப்ட் கடவுள்களும் இருக்காங்க. இவங்க இருவருக்கும் ஒரே ஹிஸ்டரி தான், ஒரே முகங்கள் தான், ஒவ்வொரு வரலாறு. ஆனா எல்லாமே சேம் டு சேமா தான் இருக்கும். ஆல்ரெடி நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ஐசிஸ், ஓரிசிஸ் அப்படிங்கிற இந்த 2 கடவுள்கள் சிலப்பதிகாரத்தை மென்ஷன் பண்ணதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கலன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது.